இந்த மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த மக்களுக்கு நம்ம ஆர்ட் ஃபார்மை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்னை என்ன சொன்னாலும் சரி, என்னை பற்றி என்ன பேசினாலும் சரி, என்னை பற்றி என்ன புரிதலை கிரியேட் பண்ணாலும் சரி, என்னை பாராட்டவும் முடியாமல் திட்டவும் முடியாமல் தவிச்சாலும் சரி, நான் என்னோட வேலைங்கிறது என் மக்களுக்கு கலையின் வழியாக யோசிச்சுப்பாங்களேன். என்னோட அம்மா அப்பாவை, என்னோட அண்ணன் தம்பியை, என் ஊர் மக்களோட கண்ணீரை 30 வருஷம் கழித்து கலையாக்குவதற்காக நான் வந்திருக்கேன். அதை கலையாக்குறேன் அப்படின்னா அது எதையும் நினச்சி இல்லை, எதையாவது என் மக்களுக்கு என்ன சொல்கிறது, இப்படியே வாழ்ந்து இப்படியே செத்து போகிறோம், இப்படியே சண்டை போடுறோம், இப்படியே வாழ்ந்துட்டுருக்கோம்னு இல்லாமல் நம்ம படுற எல்லாத்தையுமே ஒரு படைப்பாகவும் இத்தனை கோடி மக்களுக்கும் கடத்த முடியுங்க நம்பிக்கை கொடுக்கறதுக்குல, அது ரொம்ப எனக்கு அதுவே போதுமானது எனக்கு. அதனால் எனக்கு ஒட்டுமொத்த நம்பிக்கையும் கொடுக்கறது இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் தான். ஒரு சாதாரண யாரோ எங்கே இருக்க ஒருத்தர் வந்து என்னை கைப்பற்றி பேசுறதுக்குல, அது அதை விட என்னோட பெருமை. என்கிட்ட வந்து பெருமை இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னோட பெருமையை காட்டட்டுமா? 2 பேர் தான் என்னோட பெருமை, புரியுதா? ஒருத்தர் ஆடும்பச்சு, அதாவது நீ பெருமையை பேசுறா, உன்ட என்ன பெருமையே இல்லையா, என்னால இப்படி காட்டிகிட்டே இருக்க, கூலியாக காட்டுற, தொழிலாளியாக காட்டுற. என் கதை, நான் கூலியாக தான் இருந்தேன், தொழிலாளியாக தான் இருந்தேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் இருந்தேன். திருப்பி நீ வந்து 30 வருஷம் முன்னாடி உன் பாட்டன் முப்பாட்டம் வாழ்ந்தான், அவனை பற்றி எடுனா நான் ஏன் எடுக்கணும்? அவனை பற்றி எனக்கு அவனுக்கு என்ன பஞ்சாயத்து இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது? அவனை எடுத்து காட்டி எனக்கு என்ன ஆக போகுது? எனக்கு நான் தான் பெருமை. என்னோட கண்ணீரும் என்னோட கவலையும் நான் ஆட்பாம மாற்றினல, அதுதான் என்னோட பெருமை. எனக்கு அப்புறம் அதே ஊர்ல இருந்து 2 பேர்த்த கூட்டி வந்து இந்த மேடையில் நிப்பாட்டி இருக்கேன்ல, இதுதான் என்னோட பெருமை. ஓகேவா? இவன் 2 பேர்த்த உருவாக்குவான், இவன் நிச்சயமா 2 பேர்த்த உருவாக்குவான். இன்னும் இத்தியான மனிதர்கள் உலகளாவி போய்கிட்டே இருப்பானுங்க. இன்னைக்கு வந்து கனடாவில் இருந்து அமெரிக்காவில் வந்து பேசுகிற தமிழர்கள், அந்த பையன் கூட நீங்கள் எப்போவாது வெளிநாட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த பசங்களை விட்டு வந்துடாதீங்க, கூட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, இதுதான் எங்களோட வெற்றியாக நாங்கள் பார்க்குறேன். எனக்கு என்ன அப்படின்னா, இது ஏன் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப முக்கியம் வந்து என்னை தொந்தரவு செய்வது. இப்போ வந்து நான் உள்ள என்ட்ரியான உடனே ஒருத்தர் பேமாட்டேங்குது, ரொம்ப பிரபல நண்பர் தான் அவர் கேட்டார், எல்லாத்துக்கும் பதில் சொல்வீங்களான்னு கேட்டார். எல்லா படமும் வெற்றி அடையுது, ஓகேவா, மக்கள் கொண்டாடுறாங்க, முன்னாடி 500 பேர் நின்று நிறைய கேள்விகளை உருவாக்குறாங்க. அந்த 500 பேரும் என்னை பின்வாங்க வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், நான் முட்டி மோதி நிறைய இலக்குகளை தாண்டி வந்திருக்கேன். என்கிட்ட விடாப்புடியான நான் சொல்லியே தீர வேண்டிய கதைகள் இருக்குது. நான் அத்தனை கதைகளையும் எப்படியாவது மூச்சு முட்டி சொல்லிட்டு தான் நான் போவேன், ஓகேவா? நான் போடான்னு முடிவு பண்ணும்போது, நான் கிளம்பலான்னு முடிவு பண்ணும்போது நான் நிறைய பேர்த்த உருவாக்கியிருப்பேன். அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது வந்து மாற முடியாது. வாழையை சொல்லிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு. வாழை எங்களோட பெரிய உழைப்பு, எங்களோட பெரிய நம்பிக்கை. ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுங்கிறத நன்றி சொல்லி ஆகணும். அவங்க ஒன்று சொன்னாங்க என்கிட்ட, எங்கள் அம்மா சொன்னாங்க, வாழை படம் எடுக்க போவேன்னு சொன்ன உடனே, சரி இந்த ஒரு படம் நீ சந்தோஷமாக இருக்கலாம்ல, இந்த படம் ரிலீஸ் ஆகும், இது நம்ம கதை, நம்மளோட வாழ்ந்த கதை, உன்னோட சொந்த கதை, உன்னோட அழுகையும் கண்ணீரும், இது வந்து யாருமே எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கல்ல, பார்ப்பாங்க அப்படியே போயிடுவாங்கல்லன்னு நான் சொன்னேன். அவங்கக்கிட்ட இல்லைம்மா அப்படிலாம் போக மாட்டாங்க, எடுக்கிறது உன் பையன், என்ன வேணாலும் கண்டுபிடிப்பாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க, ஓகேவா? ஏன்னா நான் சாதாரண ஆள் இல்லைன்னா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேவா? ஆமாம், நான் அசாதாரணமான ஆள் தான். ஏன்னா 30 வருஷம் அந்த மண்ணுக்குள்ளேருந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்திருக்கேன். 30 வருஷம் அங்கேருந்து ஓடி வந்து அதே வழியை திருப்பி கடத்துவதற்கு, திருப்பி கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் அவ்வளோ மெனக்கிடுறேன். அதனால் நான் எல்லா வலிமையும் என் மக்கள்கிட்ட தான் எடுத்துகிட்டு வரேன். இன்றைக்கி நான் மட்டும்தான் நான் உழைக்கலை, என் மக்கள் என்னை நம்பி என் கூடவே நின்று எனக்காக அவங்க படுற கஷ்டம் இருக்குல்ல, உழுனா உழுறாங்க, பாயினா பாயிறாங்க, செமனா செமக்குறாங்க, அழுனா அழுறாங்க, உடனா உடைக்கிறாங்க, இத்தனை வலிமையும் உருவாக்கியிருக்கேன். இது ரொம்ப எமோஷ்னலாக உண்மையால் கட்டப்பட்ட ஒரு கலை. அதை நிச்சயமாக வாழை எனக்கு கொடுத்துருக்கு. வாழை கொடுத்துற பெரிய நம்பிக்கை வந்து அதுதான். ரொம்ப ரொம்ப யோசிக்கவே முடியல. இப்போ பிரதீப் சார் சொன்னார்ல, நாங்கள் நினச்ச வெற்றியை விட இது பெரிய வெற்றின்னு. இப்போ மற்றவங்க பேசிட்டு போனாங்க, அவங்களால அந்த வெற்றியை கரெக்டாக சொல்ல முடியல. எனக்கு வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு வெற்றின்னு சொல்ல நம்புவீங்களா? இந்த மற்ற படத்துக்கு மாமன்னனுக்கு நான் ஒரு இப்போ மாமன்னன் ரிலீஸ் வெற்றி ஆகும்போது, கர்ணன் வெற்றி ஆகும்போதுலாம் நான் ப்ரொடியூசர்ஸை பார்ப்பேன், ஜாலியாக பேசுவேன், அவங்க கூட சுற்றிக்கிட்டே இருந்தேன். ஆனால் வாழை இவ்வளோ போய் வெற்றி ஆனோடனே நான் வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துருந்தேன், எங்கேயுமே போகல, யார் கூடயும் பெருசாக பார்க்கல, சும்மா அங்கங்கே வெளியே போயிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டால்
இந்த வெற்றியை என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல. அவ்வளோ நடுக்கமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்த பதில்கள்லாம் அப்படி வந்துச்சு. இந்த படம் பார்த்துட்டு என்கிட்ட பேசினவங்க, இந்த படம் பார்த்துட்டு என்னை அழைச்சவங்க, இந்த படம் பார்த்துட்டு என்னை பார்க்கணுன்னு துடித்தவங்க, இந்த படம் பார்த்துட்டு என்னை தேடி பிடிச்சி என் வீட்டு கதவை தட்டினவங்க, என் கைகளை பற்றி கொண்டவங்க, இவ்வளோ மனிதர்கள், இத்தனை மனிதர்கள் இருக்காங்க, இத்தனை கோடி மனிதர்கள் இருக்காங்க, இவ்வளோ பேர் ஒரு நிஜத்தை இப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் இந்த வாழை டீமுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது எனக்கான மட்டும் நம்பிக்கை இல்லை, எனக்கு பின்னாடி நிறைய அசிஸ்டன்டேட்டர்ஸ் இருக்காங்க. குட்டி குட்டியாக தன்னோட கதையை வச்சுக்கிட்டு சினிமா பார்த்து சினிமா பண்ணாமல் தன்னோட கதையை, தன்னோட எமோஷனலை, தனக்கும் தன்னோட அம்மாவுக்கும் நமக்கும் உள்ள உறவை, தன்னோட அப்பாவுக்கும் நமக்கும் உள்ள உறவை, நான் வாழ்ந்த சமூகத்துக்கும் நமக்குள்ள உறவையே கதை பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை இப்போ இவர் சொன்னார்ல திங்மிஸ் சந்தோஷ், என்கிட்டையும் ஏன் வாழை கதை கேளுங்க அப்படின்னு டைரக்டர்ஸ் சொல்கிறாங்க. என்கிட்டையும் வாழை இருக்குங்க, என்கிட்டையும் வாழை இருக்குது அப்படிங்கிறது வாழை இல்லை, எங்கிட்டையும் இத்தனை பியூராக உண்மையாக ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறது அதோட மீனிங். அப்படி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ரொம்ப முக்கியமான சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான், எதை சொல்கிறேன், நான் வாழை சம்மந்தமான மற்ற கேள்விகள் நான் பதில் சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் இந்த நேரத்தில். என்ன அப்படின்னா, நிறைய பேர் வாழை சம்மந்தமாக இல்லை நாங்கள் எங்களை காட்டலை, எங்களை மிஸ் பண்ணிட்டா இயக்குனர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த படம் எனக்கும் அந்த நாளுக்குமான கதை. சின்ன வயசில் எனக்கும் அந்த டே, பர்டிகுலர் டே, எனக்கும் எங்கள் அம்மாவுக்குமான கதையாக தான் அந்த படத்தை நான் சூஸ் பண்ணேன். எனக்கு அங்கே நடந்த சம்பவம் தெரியாது, நாங்கள் ஓடலை, நாங்கள் குதிக்கலை. ஆனால் இந்த படத்தை பதிவு பண்ணது மூலமாக இஸ்லாமிய தோழர்கள் தான் இந்த மக்களை காப்பாற்றினாங்க, உண்மை வெளியே வந்திருக்குல்ல, அது எனக்கு போதுமானது. அந்த உண்மையை நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா அன்னைக்கு நடந்தப்போ இஸ்லாமிய தோழர்கள் காப்பாற்றினாங்க. ஜாதி மதம் எதுவும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பேரூர், பேட்மா நகரம், இது எல்லாமே நான் சொல்லக்கூடாது, இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் சொல்கிறாங்கல்ல, எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அந்த கதை என்னோடே முடிஞ்சு போயிடுச்சு. அது இன்னொரு கதை, காப்பாற்றியவர்களும் தப்பித்தவர்களும் சொல்லக்கூடிய கதை நம்ம என்னையால் கேட்கவே முடியாது, உங்களால் கேட்கவே முடியாது. இதையே உங்களால் தாங்கிக்க முடியல. என்னோட எமோஷனில் மட்டுமே நான் கதையாக படம் பண்ணியிருக்கேன். எனக்கும் எங்கள் அம்மாவுக்குமான உறவை மட்டும் நான் படம் பண்ணியிருக்கேன். அதையே நீங்கள் உங்களால் தாங்க முடியாமல் அவ்வளோ வெடிச்சிட்டிங்க நீங்கள் எல்லாருமே. அந்த சம்பவம் நடக்கும்போது காப்பாற்றினவங்களும் தப்பித்தவர்களும் உசுறு துடிச்சுக்கிட்டு இருந்தவங்களும் அதை நான் கதையாக பண்ணேன் அப்படின்னா அது வேற. அப்படியே அந்த நாளில் 30 வருஷம் கழித்து ஒரு மேடை போட்டு அன்னைக்கு நன்றி சொன்னாங்களா என்னன்னு தெரியாது. 30 வருஷம் கழிச்சு இந்த மேடையில் என் ஊர் மக்களை வச்சுக்கிட்டே சொல்கிறேன், அன்றைக்கு எங்கள் மக்களை காப்பாற்றிய அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி, அத்தனை இஸ்லாமிய நண்பர்களுக்கும் நன்றி, ஜாதி மதம் இல்லாமல் அத்தனை தமிழ் சமூக மக்களுக்கும் நன்றி. அந்த நன்றியையும் அதை சொல்வதற்காகத்தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். அதை படம் பண்ணியிருக்கேன். அந்த படத்தின் வழியாக இந்த படத்தோட வெற்றி தான் உங்களுக்கான நன்றி. இதை நான் பகிரங்கமாகவே சொல்கிறேன். அன்னைக்கு தப்பிச்சவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, அவங்க மூலமாகவும் உங்களுக்கு இந்த நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தனை முழுமையாக நம்பலாம் அப்படிங்கிற இடத்துக்கு தமிழ் சமூகம் வந்திருக்குல்ல, இதுதான் என்னோட பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒருவேளை இந்த படத்திலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன சொல்கிறேன், எஸ் எனக்கு அவங்க வேணும். ஏன்னா அவங்களையும் கைப்பற்றுறது தான் என்னோட நோக்கம். அவங்களையும் கைப்பற்றுறதுக்கான படங்களை எடுக்க ட்ரை பண்ணுவேன். ஏன்னா இங்கே கலையால் சாத்தியம் இல்லாத எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அத்தனை மக்களையும் நான் வென்றே தீர்வேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அவ்வளோ வேலைகள் இருக்குது, அவ்வளோ படங்கள் இருக்குது. நிச்சயமாக நான் என் மீதான பார்வை மாறும், என்னை பற்றி யோசிக்கிறதுக்கு கொஞ்சம், என்னை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு யோசனை வரும். மாரி செல்வராஜுங்க அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் வாழை. இதுலேயும் அவங்களுக்கு குழப்பம் இருக்குன்னா திருப்பி நான் எடுப்பேன், திருப்பி எடுத்து 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 நிரூபிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். வாழை 2 வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புங்களா சார்? பிரதீப் சார் தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் சொல்ல வேண்டிய கதை நிறைய இருக்குது. சும்மா வாழை 2 வரும். வாழை நான் அது சிவனஞ்சன் வச்சே எடுப்பேன், பொன்வேல் வச்சே எடுப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குல்ல, அது உங்களை இன்னும் பயங்கரமாக என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு வழிவகுக்கும். ரொம்ப நன்றி.